எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிலக்கடலை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை இப்போ பார்ப்போம். கடலை ஒரு அரை கப் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். 6 மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டு வச்சுட்டேன். அப்போ தான் ஈஸியாக குக் பண்ண முடியும். ஒரு தக்காளி, ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 7 இல்லாட்டா 8 வெள்ளைப்பூடு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் ஆல்ரெடி மிளகாய் வச்சுருக்கேன், அதனால் காரம் கொஞ்சமாக வேணுன்றதுக்காக ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கூட வேணும்னு விருப்பப்படுறவங்க பச்சை மிளகாய் இந்த சேர்த்துக்கலாம். இது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கசூரி மெத்தி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது பதிலாக மல்லி இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல குக்கரில் இந்த கடலையை அவிய போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கடலையை அவிய போட்டுக்கலாம். இதை 2 சதத்துக்கு வச்சுருங்க. 2 சத்தம் இல்லாட்டா 3 சதத்துக்கு வச்சுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கதே தெரியல, 1 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இப்போ முதல்ல முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். தேங்காயெல்லாம் வதக்கி அரைக்கணும், அதுக்கு முதல்ல முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு செவந்து வந்துருச்சு. தேங்காயும் வரமிளகாயும் போடுறேன். இப்போ இந்த தக்காளி போட்டு வதக்கி விட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சிடலாம். இப்போது வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதோட இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சோம்புத்தூள் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட நான் இன்க்ரீடியன்ஸில் காமிக்கல, அதுவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை அரைச்சாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு வெங்காயம்லாம் வதக்கலாம். குக்கரில் அவிய போட்டோம் இல்லையா கடலை, அது நல்லா அவிஞ்சிச்சு பாருங்கள். அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு. இப்போது கடுகு சீரகம் போட்டு தாளிக்கலாம். இப்போது இது வெடிச்சு வர்ற சமயம் வெள்ளைப்பூடு வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கலாம். முதல்ல வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் போட்டுருவோம். கருவேப்பிலை, இப்போது வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிடுச்சு. இந்த கடலையை போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்குவோம். இப்போ இந்த கிரேவியோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இது ஒரு நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த மாதிரி கெட்டியாக கூட வச்சுக்கலாம். இல்லை இட்லி தோசைக்குனாலும் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த கசூரி மெத்தி போட்டு இறக்கிடலாம். நீங்கள் மல்லி இலை கூட போடுங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.